உருவாயருவாய் உலகாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 29 ஜூனிலிருந்து 5/7/2026 வரை, ஜூலை மாதத்து வரை இருக்கக்கூடிய வார பலனை பார்க்க போகிறோம். இதில் மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பயணம் இருக்கும். காலச்சக்கர புருஷத்தினுடைய 9ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் வரை இவருடைய பயணம் இருப்பதனாலே என்ன பலன்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக 29ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லுவோம். கேட்டையின் அபிஷேகம் எல்லா விஷ்ணு சிவ கோயில்களிலும் நமக்கு நடக்கும். அதனால் வரக்கூடிய பலன்கள்னால லாபங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஜூலை 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரின் வழிபாடு ரொம்ப முக்கியம். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் அன்று. அவசியம் கடனை அடைக்கலாம். சாயங்கால வேளையில் விநாயகப் பெருமானை அருகம்புல் சார்த்தி அவரை ஒரு 11 சுற்றி 2 விளக்கை பொருத்தி, நெய் விளக்காக இருந்தால் நல்லது, பொருத்தி நமஸ்காரம் செய்துவிட்டு கடனை அடைக்க வேண்டும், சங்கடங்கள் விலக வேண்டும் வேண்டி வந்தீங்கனாலே மனை போல இருந்த கடனும் அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மனது பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. அதனால் முழுமுதற் கடவுளின் அருள் ஆசி இன்றைக்கு உங்களுக்கு பிரத்யட்சமாக இருக்கும்னு புரிகிறது. இப்படி நல்ல நிகழ்வுகளை இந்த வாரம் சுமந்து வருவதனாலே ஒரு ராசிக்கு எப்படி பலன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியின் 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் வரைக்கும் பயணம் செய்ய இருக்கிறார். அப்போது 3ஆம் தேதி போது பூச நட்சத்திரத்துக்குள்ளே பயணம் செய்வார். புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் திருவோண நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது இந்த புனர்பூசம் பூசம் அப்படின்னு வரும். அப்போ 3ஆம் தேதி அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறனால சங்கடஹர சதுர்த்தியும் இருக்கும். அன்றைக்கி சங்கடங்களை தீர்க்க வேண்டும் என்று விநாயகரை வழிபடுவது முக்கியம். அதனால் மற்றவர்களிடம் இருந்து நிறைய பாராட்டுகளை பெறக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டாக்கும். பல விஷயங்களிலே கொடுத்த காசை திருப்பி வாங்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் மேற்கொண்டு அதில் வெற்றியும் கொள்ளலாம். ஆரோக்கியத்திலே நல்ல மேம்பாடை பெறுவதற்கான வாய்ப்புகளும், எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும், வழக்குகளிலே உங்கள் சாதக பலனை எதிர்பார்ப்பதற்கான எண்ணங்களும் இந்த வாரத்தில் உண்டாகும். நிறைய ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறது. களத்திரத்தின் மூலியமாக நல்ல சுகங்களும் உண்டு. சதய நட்சத்திரத்திலே பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும். மற்ற நாளெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. திருவோணத்திலேருந்து ஆரம்பிக்கும். திருவோணம், சதயம், அவிட்டம், சதயம். அப்போ அந்த 3 நட்சத்திரம் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் மன போல் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவோம். அப்படி எண்ணம் போல் நீங்கள் வாழலாம். சூரியன் உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்துக்காரர் 12ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு தன் பார்வையை இந்த 6ஆம் இடத்தின் மேலே வைப்பதனாலே எல்லா விதமான கஷ்டங்களையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடச்சிடும். யார் வந்தால் என்ன, நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் கிடைக்கும். அந்த எண்ணத்தினாலே வரக்கூடிய லாபங்கள் எப்படிப்பட்ட லாபம்? புதிய வரவுகள், சுப நிகழ்வுகளுக்கான புதிய முயற்சிகள், அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள், இது எல்லாமே அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போது கல்யாண காரியங்கள், சுப நிகழ்வுகளுக்கான காரியங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிகிறது. அதனால் இது எல்லாமே உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. நன்மை உண்டு.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.